எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ தடவை நீங்கள் வீட்டில் எதுவும் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காதீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் கண்ணெல்லாம் ரொம்ப டெலிகேட்டான ஒரு பாட்டு. நம்மளுக்கு எது சின்னது நடந்தால் கூட நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லது. இங்கே ஒருத்தருக்கு கண்ணில் ஏதோ பூச்சி போயிடுச்சு போல இருக்குது. அதை வீட்லேயே எவ்வளோ அழகாக நேக்காக எடுக்கிறாங்க பாருங்கள். கண்ணில் ஏதாவது குத்திக்குச்சுன்னா என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்ஃபாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த கண்ணு பாருங்கள் எவ்வளோ வீங்கி போயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இதே இப்படியே இந்த கண்ணை வெளியில் எடுத்துருவாங்க போல இருக்குது. நோண்டி நோண்டி பூச்சி வெளியில் வருதோ இல்லையோ கண்ணு லொல்லையாக்கிடுவாங்க கடைசியாக. இந்த மாதிரி கண்ணுக்குள்ளே பூச்சி போகிற வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. இது உடம்புக்குள்ளேருந்து வந்துச்சா இல்லை கண்ணுலேருந்து போச்சா? இது போகிற வரைக்கும் அந்த பையன் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்னு புரியல.